ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. எண் 5 எப்படி சார் இருக்கும்? எண் 5னாலே புதனோட ஆதிக்கம். ஸோ எண் 5ல் பிறந்தவங்க யார் யாருன்னு பார்ப்போம். 5, 14, 23 பிறந்தவங்க தான் எண் 5க்கான நபர்கள். ஸோ 5 வந்து புதனை குறிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ புதனும் சூரியனும் 2மே இவங்க அவங்க மேற்படுத்துக்கு ஆண்டாக இருக்கும். இத்தனை நாள் அவங்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க திறமையெல்லாம் மற்றவங்களுக்காக தான் யூஸ் ஆகிருக்கும். இந்த ஆண்டு வந்து அவங்க திறமையை தனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக இந்த எடிட்டிங் துறையில் இருக்கவங்களும் சரி, இந்த சினிமா துறையில் இருக்கவங்களும் சரி, இல்லை புதுசாக வந்து ஏஐலாம் வந்திருக்கு. ஏஐ கோடிங்கு இதிலெல்லாம் அவங்க மேற்பட ஆண்டாக அமையட்டும். தேங்க்யூ சார். எண் 6 அந்த எண் எப்படி சார் இருக்கும்?